சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம விஜய் இருந்துட்டு, "மனோஜ் என்ன நின்னு பார்த்துக்கிட்டு இருக்க? நான் என்ன பண்ணேன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இங்க பாருங்க, எங்க அம்மா ஒன்றும் எதுவுமே பண்ணவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, "அப்படின்னா நீங்க தான் உங்க ஒய்ஃபை அடிச்சு கொடுமை பண்ணீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே மனோஜ் இருந்துட்டு, "அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவளை யாருமே அடித்து கொடுமைலாம் பண்ண கிடையாது. அவள் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்களை எப்படியாவது மாட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா அவள் பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை." அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொன்ன உடனே, "உங்களெல்லாம் நம்ம தயாராக இல்லை. உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தணுமோ அங்கே கொண்டு போய் நாங்கள் நிறுத்திக்கிறோம்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு, "விஜயா, உண்மையை சொல்லு. நீ தான் ரோகிணி அடிச்சியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "என்னைக்கு நீங்கள் என்ன நம்ப மாட்டீங்களா? உன்னை நம்பாதனால தானே நான் உன்னை கேள்வி கேட்குறேன். நீ இதனால் வரைக்கும் ஒரு நாளாச்சும் நான் சொல்கிறத கொஞ்சமாவது மதிச்சிருக்கியா? கிடையவே கிடையாது. நீ மதிச்சிருந்தா என் பேச்சுக்கு கொஞ்சமாவது நீ மரியாதை கொடுத்துருந்தா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்திருக்குமா? கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு, அமைதியாக இருன்னு உங்ககிட்ட நான் எத்தனை நாள் தான் சொல்கிறது? இதனால் வரைக்கும் உன்னை நான் கை நீட்டி ஒரு அடி அடிச்சிருப்பேனா? கிடையாது. உனக்கான மரியாதையை நான் உனக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். மருமகளைங்களையும் பிரித்து பார்த்து இப்போ ரோகிணி பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்ட." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.